நீங்கள் உண்மையை அணுகும்போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்கள் கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக உன்னை பார்க்கும்போது நீங்கள் உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமாக இருக்கலாம், மரியாதையாக இருக்கலாம், பிரியமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்லுது சரியான விஷயம் சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்லை இப்படி சொல்கிறானேன்னு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தால் தான் படிப்பு. தமிழக துணை முதல்வர் உங்க நண்பர், அது மட்டும் இல்லாமல் இப்போ விளையாட்டுத்துறை சார்ந்து எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு படத்தையும் இந்த வழியை சொல்றீங்க. அதுக்கு செவி சாய்க்கிற மாதிரி அரசு ஏதாவது முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கா? எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கும். இல்லை செய்வாங்க, கண்டிப்பாக செய்வாங்க. சமூக அரசியலை எடுத்துட்டு நான் உட்கார்ந்து தான் தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு சமூக அரசியலை போற இயக்குனர்கள் இல்லையே நம்ம இதுல, உங்களை தவிர வேற யாரும் இல்லையே, நிறைய அடையாளப்படுத்துறீங்களா? புரியல. சமூக அரசியலை எடுத்துட்டு போற இளம் இயக்குனர்கள் இப்படி இவ்வளோ கேள்வி கேட்டால் யாரும் வரமாட்டாங்க. இல்லை நீங்கள் நான் வந்து இல்லை என்கிட்ட இல்லை சொல்லுங்க, என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்கனால நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்போ ஆசை இருக்குது, இப்போ நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்குது. ஆனால் அவங்க நோய் கேட்கப்பட்ட கேள்விகளால் இவ்வளோ கேள்வி எதிர்கொள்ளணுமா, இப்படி வேத்து உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்லை, ஒரு படம்னா ஜாலி அப்படி வாங்க அது தனுஷா படம் பண்ணுறேன், தனுஷா படம் பண்ணுறேன். ஓகேங்களா? தனுஷா படம் பண்ணுறேன். சாமி எப்ப கேட்டீங்களே இது நிவாஸ் இங்கே கேடா துரு, நிவாஸ் பிரசன்னா, அனுபமா, ரஜிஷா விஜயன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவங்களோட உழைப்பு காரணம். ஏன்னா இந்த படம் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா என்னை நம்பி ஒரு யங் டீம் வந்துச்சு, எங்கள் டீம் ஒரு இளைஞர் பட்டாளி என்னை நம்பி வந்துச்சு. அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவங்கள்ட்ட இருந்துச்சு. முழுசாக என்னை நம்பி வந்தாங்க. இப்போ நிவாஸ் பிரசன்னாவுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, ரெண்டு ஒரே மண்ணில் இருந்து இப்போ தான் சந்திச்சிருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாப்புல என்கிட்ட, ஆனால் நான் கூட படம் பண்ணணுன்னா வெளியே வரணும்னான்னு. இன்றைக்கி அவங்களோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாடப்படுறதும், அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக அவன் திறமை வெளிப்பட்டுறதுலையும் ஒரு சகோதரனாகவும் ஒரு திருநெல்வேலி மண்ணின் மைந்தனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது, பெரிய கடவுள் பிம்பம்லாம் கிடையாது. யாராக வேணாலும் நீ எந்த துறை வேணாலும் போய் ஜெயிக்க முடியும். திருப்பி சினிமாங்கிறது ஒரு பெரிய விஷயம். சினிமா எல்லா ஆர்ட் ஃபார்மும் ஒன்று தான். நீங்கள் திருப்பி சினிமா பண்ணால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுகிறீங்க. சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம், அந்த ஆர்ட் ஃபார்மும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அப்போ துரு வந்து அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை. இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான். ஏன்னா அப்படி ஒருத்தர் உழைக்கும் போது அவனுக்கான வெற்றியை நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட இந்த இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட்டு, நம்ம நேரம் செய்யணும் அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான். நீங்கள் இந்த படம் பண்ணும்போது பயஞ்சான்னு கேட்டிங்களா, துரு ஜெயிச்சுவானா, துருவுக்கான அங்கேயும் கிடச்சிருமா அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு. அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த பயம் போய் நிச்சயமாக துரு வந்து ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் வெளிப்பட்டுருக்காங்க. மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ அனுபமா, ரிஷா, மதன், அமீர் சார், பசுபதி சார், நிறைய பேர் எங்களுடைய இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே புதுசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, அதை எதிர்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்குது. ஆனால் என் டீம்கிட்டலாம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும் என்னோட திருப்பி சகாமறையாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறீங்களா, இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோ நான் இப்போ நீங்கள் பயங்கரமாக என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் சார் அனுப்பியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் ஒரு காதல் படத்தையோ இதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோடு வந்து என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நிப்பாட்டிங்கன்னா என் பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை படமோ பண்ணுவேன். மனத்தி கணேசன், பைசன் கணேசன், எப்படி இந்த பேரை செலக்ட் பண்ணி? வந்து படத்துக்கு நான் வச்ச பேர் காலமாடன். அவங்க அப்பா வந்து காலமாடன் சாமி ஆடக்கூடிய ஒருத்தர். அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ இன்னொன்று நீ என்னென்ன பண்ணுவேன்னு சின்ன வயசில் கேட்டேன். சாப்பிடுன்னு போய் முட்டும் அப்படின்னாரு. ஓகேவா? அப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சது அவள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவள் பைசனாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன். அப்போ அந்த டைட்டில் கொஞ்சம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பைசன் பேர் வச்சு பைசன் காலமாடன் மாறிடுச்சு. நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழித்து இந்த ஊரில் இருந்து நான் ஓடி போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை திருப்பி நான் கொண்டாட வச்சுருக்கேன் அப்படிங்கிற என்னோடய சினிமா மூலமாக அதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்குது.
ஏன்னா அவரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு கபடி பிளேயர்கிட்ட எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கபடி பிளேயர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரணும். அவன் ஏன்னா கபடி பிளேயருக்கும் சாதாரணம் கிடையாது, அவன் முறுக்கேறிய ஒரு எப்போ வேணாலும் உணர்ச்சிப்படக்கூடிய ஆளாக இருக்கலாம். அப்போ சவுத்தில் நிற்கிற வாழ்க்கையில் அவன் உணர்ச்சிப்படக்கூடாது, அவன் எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயர் தான் முக்கு கபடி பிளேயர் தான் இருக்காங்க. அப்போ ஏதோ வகையில் கபடி பிளேயர் தடமாயிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. கணேசனை வாழ்க்கையை முன்வைக்க மூலமாக என் எல்லாரும் கேட்டாங்க, உண்மையிலே கணேசன் இப்படியே வாழ்ந்தாப்லன்னு கேட்டாங்க. இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்திருக்காரு. நான் சினிமாவுக்காக நிறைய இளைஞர்கள் கதையை சொல்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னால் நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழலை. நான் கட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவர் ரொம்பவே ஒழுக்கமாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கையை இன்றைக்கி ரத்தம் சரியமாக கடத்திட்டோம். என் சினிமா இன்றைக்கி வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமா 20 வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட மிகப்பெரிய ஒரு திறமையாளரோட வாழ்க்கையை அடையாளமாக கடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். திருநெல்வேலி பகுதியில் காதலும் இருக்குது. ஆமாம், சொல்ல விடுங்க. ஒவ்வொரு படத்துலையும் மஞ்சனத்தியை வந்து நீங்கள் குறிப்பிட்டே இருக்கீங்களா? அந்த மஞ்சனத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? மஞ்சனத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசில் ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட நிழலில் தான் இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மஞ்சனத்தி அப்படின்னா ஒரு தெய்வம், ஒரு இறந்து போன ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. யாராவது மற்றவங்காண்டி ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூட்டாக போயிடக்கூடாது, ஏதாவது சேலை கட்டி வருவாங்க, சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது, அதெல்லாம் வந்து பேயா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போனால் கூட நான் பயப்படுவேன், மஞ்சனத்தியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கிடக்கப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மெட்டஃபர் ஆகிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு என் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்ச, என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றின எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்திங்க வார்த்தைக்குள்ள ஒரு பொண்ணு இல்லை, என் வாழ்க்கையை சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க அந்த இதில் இருக்காங்க, நிறைய இருக்காங்க. மண் சார்ந்த கடவுள் நம்பிக்கையை கொண்டு காந்தாரா படம் மிக சிறப்பாக வெற்றி பெற்றது. ஸோ அடுத்த படம் நீங்கள் வரலாற்று சிறப்பு படமாக இருக்கும். அது இது மாதிரி மண் சார்ந்த நம்பிக்கைகளை பேசுமா? ஏற்கனவே நாட்டார் தெய்வங்களை ஃபுல்லாக பிரதிபிடிச்சு கொண்டு வரீங்க. இன்னும் எத்தனை நாட்டார் தெய்வங்களை வெளியே கொண்டு வர முடியும்? தெரியல. அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாயிட்டு போயிட்டுருக்கு. அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடி பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நாட்டு இருக்குது, அந்த நாட்டை சொல்லியிருக்கேன். அந்த நாட்டை நான் இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதும்போது என்னைய அன்றைக்கி எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும் தமிழ்நாட்டில், நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி, நம்ம துவக்கி போடுற மாதிரி. ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும் எனக்கு. நிச்சயமாக அப்படி ஒரு முக்கியமான நீங்கள் விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படமும் இருக்குது. நன்றி. இது பேசலாம். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க படம் முன்னாடிக்காக? எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்க கபடி விளையாட்டு. ஒரு நிமிஷம். அப்போ ஏதாவது பெரியவங்களை இப்போ பேசும்போது ஏதாவது தொழிலில் வார்த்தை பிரயோகத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஒரு கேள்வி எதிர்கொண்டனால மைண்டு வந்து இதை எப்படி கடந்து போகுது, ஏன்னா நான் கடந்து போக தான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாருமே ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க. அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா தென் மாவட்டம் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கபடி ஆடுவாங்க. கபடி ஏன் பிடிக்கணும் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு பதில் இருக்காது. ஒவ்வொரு பசங்களோட ரத்தத்துலேயும் ஊறி போயிருக்கு கபடி. இது வரைக்குமே நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு கேம் அவ்வளோ விளாண்டதில்லை. கபடி ஃபஸ்ட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த படத்துக்காக. அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இந்த தருணம் வந்து நான் ரொம்ப நாள் திருநெல்வேலியில் இருந்தேன். நான் இங்கே இருக்கேன்னே யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பேன். இந்த வாழ்க்கையை பற்றியும் இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட கதைகள் எல்லாம் கேட்டு இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன். ஒரு நடிகனாக மட்டும் இல்லை, ஒரு மனிதனாகும். ஸோ அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு மிக தேவையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அது வந்து நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு முறையும் நான் படம் எடுக்கும்போது யோசிப்பேன், இந்த படம் என்ன மாதிரியான வாதங்களை உருவாக்கும், மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு யோசிப்பேன். அதையெல்லாம் மீறி அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி ஒவ்வொரு படங்களையும் மக்கள் தங்களோட சொந்த வீட்டுக்குள்ளே படம் எடுத்த மாதிரி ஏற்றுக்குவாங்க. மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க. 5வது படமான பைசனும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் எல்லா ஊர்கள்லேயும் தன்னோட சொந்த கதையாக நினச்சி, தன்னோட சொந்த வாழ்க்கையாக நினச்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னோட சார்பாகவும், என்னோடய டீமோட சார்பாகவும், அப்ளாஸ், என்னோடய ப்ரொடக்ஷன் அப்ளாஸ் சார்பாகவும், நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.